Hi friends, welcome to Cherian Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான குஸ்கா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, பட்டை 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டுருங்க. இது ரெண்டும் சூடான பிறகு அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இந்த மசாலா தாங்க இது வாசனைக்கு சூப்பராக இருக்கும் குஸ்காக்கு. லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ மீடியம் மாற்றி மாற்றி வைங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா கலந்து விடுங்க. அதை நல்லா வதங்கிட்டே வருது வெங்காயம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த சில்லி பவுட்ரு, கரம் மசாலா எல்லாமே. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தாங்க நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். நல்லா வதங்கிட்டே வரட்டும். அப்படியே பச்சை மிளகாய் போடுறதுனால சில்லி பவுடர் கொஞ்சம் பார்த்து போடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிட்டே வருது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா போடுறதுனால நான் கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் அப்படியே சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது தயிர் விட்டுக்கலாம். அந்த தயிர் கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்காக தயிர் ஊற்றுறோம். நம்ம ரொம்ப ஊற்றிடாதீங்க தயிர். கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துடுச்சு. தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி கொதிச்சிட்ட அப்புறமா அரிசியை போடுங்க. அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. கழுவிட்டு ஊற வைங்க அரிசியை. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, 1/2 மணி நேரம் மேலெல்லாம். கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. கொதி வந்துட்டே இருக்குங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசி போடுங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடுங்க. அது மெதுவாகவே கலந்து விடுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் உடஞ்சிரும் இல்லைன்னா. இப்போது மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும்.
அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எக் கிரேவி இல்லைனா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கரண்டியில் மெதுவாக எடுங்க, அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நன்றி.